ரொம்ப நாளாக இந்த ஒரு பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் முடியல. படிக்கணும், டிவி பார்க்குறத அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. இந்த மாதிரி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இது நம்மளால் முடியவே முடியாதான்னு தோணுதா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்மளால் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆக முடியலைங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். அது டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லை அப்புறம் பண்ணிக்கலான்னு தள்ளி போடுறதா இருக்கலாம், இல்லைனா லேசினஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். ஏன் நம்மளால் கண்டினியூஸாக ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல? இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்க? நம்மளோட மைண்ட் தான். உங்களோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் தான், அந்த பிலீஃப் சிஸ்டம் தான் உங்களோட லைஃப்பை தீர்மானிக்குதுன்னா உங்களால் நம்ப முடியுமா? பட் அதுதான் உண்மை. உங்களோட மைண்ட் உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியும். பட் எல்லாருமே சொல்கிறது இது தானே, ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருந்தால் போதும், நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் போதும் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும்னு. பட் அதை எப்படி பண்ணுறது? டிவி பார்க்காம எப்படியாவது படித்து முடிக்கணும்னு நினைக்கிறோம், ஃபிட்டாக இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஃபோனை எடுக்கும்போது இந்த கேம் மட்டும் விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனாலும் முடியலையே. எப்படி பண்ணுறது? எப்படி மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த 21/90 days பிரின்சிபல். ஒரு சில பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், அண்ட் ஒரு சில பேருக்கு இது என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 21 days எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட்டை செட் பண்ணுறதுக்கு. நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு 2 to 3 days அதை பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் போதே அதை ஹேபிட்டாக மாற்றணும்னு தான் யோசிச்சுக்கிட்டு அதை கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் வைக்காமல் கண்டினியூஸாக அதை செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதனால தான் அதில் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியல. பட் இந்த டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லிமிட்டாக செட் பண்ணுறோம். 21 days மட்டும் எப்படியாவது இதை பண்ணணுங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா டெஃபினட்டாக அதை கண்டினியூஸாக நம்மளால் செய்ய முடியும். இந்த 21 நாள் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது அது நமக்கு ஹேபிட்டாக மாறும். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற இந்த 90 daysங்கிறது இந்த 21 daysக்கு அப்புறம் கண்டினியூஸாக 90 நாள் அதை நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது அதுவே நம்மளோட லைஃப் ஸ்டைலாக மாறும். அண்ட் மெயினாக ஃபர்ஸ்ட் இந்த 21 days நம்ம பண்ணும்போது ரொம்பவே ஹானஸ்டாக பண்ணணும். நம்மளால இதை ஹானஸ்டாக பண்ண முடியும்னு நம்ம நம்பணும். அது அடிக்கடி நம்ம மைண்டுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம நிறைய டைமில் நம்மளோட மைண்டுக்கும் நமக்கு சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டுக்கும் உள்ள கேப்பை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். அடுத்தவங்க உன்னால் முடியாதுன்னு சொன்னால் அதை நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுறோம். மற்றவங்க சொல்கிறதுங்கிறது நம்மளை சுற்றி உள்ள என்வரான்மெண்ட். ஆனால் நம்ம மைண்டில் அதை எப்படி எடுத்துக்கிறோம், அந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறதுல தான் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே மற்றவங்க ஹர்ட் பண்ணால், உங்களை பற்றி தப்பாக இழிவாக பேசினா அதை நம்ம பொருட்படுத்த மாட்டோம். அப்படிப்பட்ட நம்மளோட மைண்டை ட்ரெயின் பண்ணுறதுக்கு, நம்மளோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு இந்த 21 days யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கோல் செட்டிங். உங்களோட கோல் எதுவாக வேணா இருக்கலாம். வெயிட் லாஸாக இருக்கலாம், என்ன டைம் டேபிள் போடுறீங்களோ அதுபடி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை கேம் விளையாடுறத நிறுத்ததா இருக்கலாம். ஸோ அது என்னென்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்கள். ஜென்ரலாக ஒரு பேட் ஹேபிட்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா ஒரு புது நல்ல ஹேபிட்டை பில்ட் பண்ணி அதில் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஸோ அந்த கோல் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப், மேக் எ பிளான். ஸோ எப்படி ஒரு புது ஹேபிட்டை பில்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறீங்க, என்னெல்லாம் அதுக்காக அரேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கிறதா இருந்தால் அதுக்கான டைம் டேபிள் என்ன, ஸ்டடி ஸ்பேஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்த பிளான் பண்ணுங்கள். ஸோ இப்போ கோலை செட் பண்ணியாச்சு, அதுக்கான பிளானையும் போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருங்க. இந்த 21 daysக்கு எப்படியாவது இதை கண்டினியூஸாக நம்ம பண்ணணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களை ஃபோக்கஸ் பண்ண விடாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயம் உங்களை சுற்றி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு உங்களோட கோலை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான திங்ஸை உங்களை சுற்றி வைங்க. ஏதோ ஒரு டைமில் டிவேட் ஆனாலும் உங்களை சுற்றி இருக்கிற விஷயம், நீங்கள் விசிபிளாக பார்க்குற திங்ஸு உங்களோட கோலை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே கமிட்டட். இந்த 21 days உங்களுக்கு இருக்கிற ஒரு கமிட்மெண்ட்டாக பார்க்கணும். எந்த ஒரு காரணமும், எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இதுலேருந்து உங்களை டீவியேட் பண்ணி விட்டுடக்கூடாது. ஹானஸ்டாக உங்களோட கோலை நோக்கி மட்டும்தான் நீங்கள் போகணும். எதுலேயுமே நம்ம டீவியேட் ஆகக்கூடாதுங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். இந்த 21 daysல கமிட்டடாக ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வர 90 daysல ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. நம்ம எவ்வளோ விஷயத்த சேஞ்ச் பண்ணணும்னு திங்க் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் பண்ண முடியலைங்கிற இந்த பிலீஃப் சிஸ்டம் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு இருக்கிற ரியல் எனிமி. அதுக்கு மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது ஹானஸ்டாக அந்த விஷயத்த செய்யணும். ஒரு தடவை கூட, ஒரு நாள் கூட அதுலேருந்து நீங்கள் டீவியேட் ஆகக்கூடாது. எஸ், என்னால் முடியும், இதை என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியும், எந்த டிஸ்ட்ராக்ஷனாலையும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு உங்கள் மைண்டுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாரோ சொல்கிறதையெல்லாம் நம்ம மைண்டு கேட்குது, ஏன் நம்ம சொல்கிறத கேட்காதா? நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் தான் நம்மளோட எண்ணங்களாக மாறுது. அந்த எண்ணங்கள் தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை கொடுக்கும்.
ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன். இந்த 21 டேஸ் நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போது தான் அது நமக்கு ஹேபிட்டாக மாறும். ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னாலும் சரி, ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்கணும்னாலும் சரி, ரிப்பிட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை செய்யும் போது தான் ஒரு ஹேபிட்டை உருவாக்க முடியும். ஒரு விஷயத்த நம்ம தள்ளி போடுறோம் இல்லை சோம்பேறியா ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது நம்மளோட ஆட்டிடியூட் கிடையாது. உடனே நான் இப்படி தானோன்னு நம்ம நம்பணும்னு இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ஹேபிட் தான். டெஃபினட்டாக இதுலேருந்து நம்மளால வெளியே வர முடியும். இந்த 21 டேஸுங்கிறது ஒரு ஹேபிட்லேருந்து வெளியே வரவும் ஒரு புது ஹேபிட்டை உருவாக்க முடியும்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லேசியாக இருக்குன்னு உங்கள் மைண்டுக்கு சொல்கிறதால தான் உங்கள் மைண்ட் அதை நம்புது. பட் அதுக்கு பதிலாக நான் ஆக்டிவாக இருக்கேன், ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வந்தாலே எல்லாம் சரியாகிடும்னு உங்கள் மைண்டுக்கு சொல்லி பாருங்கள். ஜஸ்ட் நம்ம இப்படி திருப்பி திருப்பி நம்ம மைண்டுக்கு சொல்லும் போது டெஃபினட்டாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். நாளைக்கு செஞ்சுக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம்னு எதையும் நீங்கள் தள்ளி போட மாட்டீங்க, லேசினஸாகவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த 21 டேஸ் அண்ட் இந்த 5 ஸ்டெப்ஸை ஹானஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் உங்கள் கோலை போய் ரீச் பண்ண முடியும். நம்மளாம் நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணியிருப்போம் நம்மளோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு. நம்ம நம்புறதுல ஒரு தப்பான விஷயம் என்ன தெரியுமா? லேசியாக இருக்குன்னு தள்ளி போட்டு அப்புறம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறங்கிற ஒரு விஷயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறோம். டிவி பார்க்குறதுல ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு நம்புகிறோம். ஆனால் இந்த சந்தோஷம் எல்லாமே ஜஸ்ட் அந்த மொமெண்ட்டுக்கு தான். இதுவே உங்கள் கோலை ரீச் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் நினச்சதை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்மனண்ட்டான சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் நினச்சதை பிளான் பண்ணதை செஞ்சு முடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் உங்களை தேடி வரும். ஸோ இந்த 21 டேஸில் இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். நம்மளாம் நிறைய பேருக்கு ஐடி ஃபீல்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கும். பட் அதுக்கு ரிலவெண்ட்டான டிகிரி இல்லைன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்போம். அண்ட் அதே மாதிரி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கிறது பயங்கர ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஜாப் போயிருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை இந்த வருஷம் நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரீலெவல் பை அன்அகாடமி கண்டக்ட் பண்ணுற டோர்னமெண்ட். அண்ட் இந்த டோர்னமெண்ட் என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 26th வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டோர்னமெண்ட்டை மெயினாக 3 வகையாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எதில் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரவுண்ட் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸு, செகண்ட் வந்து மெயின்ஸ் இருக்கும். இந்த ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் இருக்கும், அதே மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் அண்ட் கம்ப்ளீட் டீடைல்ஸ், என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணணுங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹோம் பேஜில் ரெஜிஸ்டர் நவுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1999 rupees வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளோட கோட் ஸ்மார்ட் 10 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் போய் உங்களுக்கு 1799 rupees வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 22nd க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 26th இந்த டோர்னமெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள ஸ்மார்ட் 10ங்கிற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.